ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுறான் பாருங்க ஒரு ஆட்டம். 22 பந்துல 9 ரன்னுங்க. ஆமா மாதிரி ரன் அடிச்சிட்டு இருக்கிறா. சுப்மன் கில் 31 ரன்ல அவுட்டுங்க. விராட் கோலி 1 ரன்ல அவுட்டு. ரோஹித் சர்மா மட்டும்தான் 76 ரன் அடிச்சிருந்தாரு. ரோஹித் சர்மா அடிச்ச ஷாட் எல்லாம் தேவையில்லாத ஷாட். இறங்கி வந்து அடிக்கிறாரு. ரச்சின் ரவீந்திரா வைடு பால் போடுற மாதிரி போட்டு விக்கெட் கீப்பரு பாலை பிடிச்சி ஸ்டெம்ப் ஹிட் பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மா எதுக்கு இறங்கி வந்து அடிச்சாருன்னே தெரியல. அழகா ரன் மூவ் ஆயிட்டு இருந்தது. தேவையில்லாத ஷாட் ஆடி ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு நியூசிலாந்து வந்து 251 ரன் அடிச்சிருந்தாங்க. 252 எடுத்தா இந்தியா வின்னு அப்படின்ட்டு நம்ம இந்தியா பிளே பண்ணிட்டு இருந்தோம், பேட்டிங் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப 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 ஸ்லோவா ஆனதுனால ரோஹித் சர்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இறங்கி வந்து அடிச்சு ஸ்டெம்ப் ஹிட் பண்ணி ரோஹித் சர்மா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சில ஓவர்லாம் ஒரு ஓவருக்கு 2 ரன் கூட அடிக்கல இந்தியா. அந்த அளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட ஆட்டம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ இந்தியாவோட ஹர்திக் பாண்டியாவும் KL ராகுலும் பேட்டிங் விளையாண்டுட்டு இருக்காங்க. அக்சர் பட்டேல் ஏதோ ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து கொஞ்சம் ரன் ரேட்டை அதிகம் பண்ணிட்டாரு. KL ராகுலும் இப்போவும் ஹர்திக் பாண்டியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா 76 ரன் நல்லா குட்டா ப்ளே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் 31 ரன். அதுவும் சுப்மன் கில் கேட்ச் கொடுத்தா பாத்தீங்களா, அந்த கிளீன் பிளிப்ஸ் வேற லெவல் கேட்ச். அவன் மனுஷனா அப்படி பாஞ்சு பிடிக்கிறான். வேற லெவல் கேட்ச். பொறுத்து பார்க்கலாம்.